கத்தார் அரசு குடும்பம் ட்ரம்புக்கு கொடுத்த பரிசு மிகவும் ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன பரிசு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுப்பிக்கப்பட்ட 747 முதல் 8 என்ற விமானத்தை பரிசா கொடுத்திருக்காங்க. இதை வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்காக பயன்படுத்த உள்ளதாக சொல்லியிருக்காங்க. மேலும் இதுல அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அதிகமா இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வானத்திலேயே இருக்கும் போது கூட ஃபியூவலை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏவுகணை அணு தாக்குதல்ல இருந்து கூட பயங்கர ப்ரொடெக்டிவா இது பாதுகாக்கும்னு சொல்றாங்க. பிரம்மாண்டமான படிக்கட்டுகள், அது மட்டும் இல்லாம பளிங்கு கற்களான பாத்ரூம்ஸ், படுக்கை அறையில இருந்து கான்ஃபரன்ஸ் ரூம் வரைக்கும் எல்லாமே அட்வான்ஸ்டா கொடுத்திருக்காங்க. மேலும் சில ஃபீச்சர்ஸ்லாம் ட்ரம்புக்காகவே வந்துட்டு ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்தை பார்த்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு இது பறக்கும் வெள்ளை மாளிகை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இது குறித்து பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லும் போது ட்ரம்ப் அவர்கள் அதற்கும் பதில் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பரிசை நான் வேண்டான்னு சொன்னோம்னா நான் முட்டாளா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்ட பரிசு கிடையாது, இது கவர்மெண்ட்க்கு கீழே வர ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரியும் விளக்கம் கொடுத்திருக்காங்க.